இது முருகனோட ஆட்சி. நம்ம செந்தில்நாதன் அரசாங்கம் தான் இது. முருகனோட ஆட்சி. யார் என்ன செய்யணும், யார் எப்போ என்ன பண்ணணும், எதுக்காக நம்ம ஒரு விஷயம் நடக்குது, எல்லாமே முருகனுடைய ஆட்சி தான். முருகன் நினைக்காம எதுவுமே நடக்காது. இனிமேல் அப்படி தான். நிறைய விஷயத்தை நம்ம பார்ப்போம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அங்கங்கே அழியுது, அங்கங்கே மழை, அங்கங்கே தண்ணி, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா கெட்டது அழியப்படுது. கடவுளை போய் நேராக போய் யாரையும் அழிக்க மாட்டார். அவங்கவுங்க எண்ணமே அவங்கவுங்களே அழிச்சிடுது. பாவம் கர்மாக்களுக்கு வந்து பதில் சொல்லவே முடியாது. யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷங்களை கூட நீ போ, என்னால் வந்து நீ வந்து எதுவுமே எனக்கு பண்ண முடியாதுன்னு நம்ம துரத்தி அனுப்பிடலாம். கர்மாக்களை வந்து நீங்கள் தலைக்கீழே நம்ம நின்னாலும் துரத்தி அடிக்க முடியாது. அவங்க பண்ண கர்மா அவங்கவுங்களுக்கு நிற்கிது வந்து. அதனால தான் நிறைய இடங்கள் அழியப்படுது. நிறைய இடத்துல வந்து உயிர் சேதம், பொருள் சேதம், இப்படியெல்லாம் ஆகுது. நம்ம கஷ்டப்பட்டு ₹1 எடுத்து வச்சாலும் அது எங்கேனா தொலைஞ்சின்னா திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஆனால் அநியாயமும் அக்கிரமம் பண்ணி சேர்த்து வைக்கிற காசு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நஷ்டமாகும். பெரிய நஷ்டமாகும். திடீர்னு ஒரு வெள்ளம் வரும், வீடெல்லாம் வந்து நாசமாக போயிடும். காரு இந்த வண்டி அங்கே வச்சுருந்தாலும் சரி, காரோ ஏதோ வச்சுருந்தாலும் அது எல்லாமே வந்து நாசி ஆகிடும். நிறைய பொருள்கள் அடிச்சின்னு போயிடும். அதுதான் வந்து கிட்ட நாங்கள் அநியாயமாக வாங்கணுமா அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் அது உண்மையிலேயே அவங்க எப்படி வாங்கினாங்கன்றது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதனால தான் வந்து அதர்மங்கள் அழியப்படும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. நல்லதாக நம்ம நினைக்கும் போது நல்லதே நடக்கும். நம்ம ₹1 உழைச்ச காசு, வேர்வை சிந்தி உழைச்ச காசு, அது ₹1 இருந்தாலும் அது நஷ்டமே ஆகாது. நிச்சயமாக எங்கேயோ கூட நம்ம வந்து ஒரு இடத்துல கூட ₹1 நம்ம விட்டுட்டு இருந்தால் கூட சரி, அதுக்கப்புறமா தானாகவே அது நம்மக்கிட்ட வரா மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம உணர்ந்தே இருப்போம். அது மாதிரிலாம் நமக்கு வந்து தர்மம் நம்மளை காப்பாற்றும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து முருகன் ஆட்சி. முருகன் வந்து யாரையுமே பேதபட்சம் பார்க்க மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான். யாரையும் தூக்கி வச்சியும் பார்க்க மாட்டார், இறக்கி வச்சியும் பார்க்க மாட்டார். எப்போவுமே நேர்மையாக இருப்பார். நேர்மையான கடவுள் அவர். தீப்பொறி, ஒரு தீ பிளம்பு. நெருப்பு எப்படி எதையுமே பார்க்காம நெருப்புக்கிட்ட நம்ம எதை போட்டாலும் அது சாம்பலாக்கிடும். இந்த பொருள் அது விலை உயர்ந்த பொருளா, அது விலை குறைவான பொருளாலாம் நெருப்பு பார்க்காது. அதோட வேலை எரிக்கிறது. அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா ஏழையாலாம் பார்க்க மாட்டார். அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் முருகர் இருக்கார். முருகானை நம்ம வந்து உள்ள முருகி நினைக்கிறோம், முருகானை வேண்டிகிட்டு இருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட கர்மா எல்லாமே கழிஞ்சிடும். நம்ம கர்மாக்கள்லாம் கழிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நன்மை நடக்கும். நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். இப்படி தான் படிப்படியாக எல்லாமே நடக்கும். நம்ம கஷ்டப்படுறதும் நல்லதுக்கு தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.